8 மந்த்ஸ்க்கு முன்னூறு தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில ஜாயின் ஆகி இப்ப 20 பார்ட்னர்ஸ் கிட்ட இருக்காங்க சார் டீம்ல. இப்போ உங்களை கண்டக்ட் பண்ண ரீசன், ஒரு விஷயத்தை செய்யும் போது சார் அதை வந்து சரியா செய்ய மாட்டேங்கிறேன். இப்ப அது வந்து அதை வந்து எப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ண இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது முதல்ல சார் நான் எப்படி ஏற்பட்ட ஆன்சர்னா நான் ஒழுங்கா பேச மாட்டேன். அந்த திக்கி திக்கி பேசுறேன் தெரியுமா, அந்த திக்குவாங்க தானே திக்குவாய். அப்படியே வேலை செய்யலாம். என் லீடர்ஸ் அப்ளைனர்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட் தந்து இப்ப 100% அதுல இருந்து வந்துட்டேன் சார். ஸோ அப்படியா இருந்து இப்ப என்ன சொன்னா அந்த ட்ரீம்ஸ் இல்ல சார், கொஞ்சம் ஃபோக்கஸ் கொஞ்சம் குறைய இருக்கு. அதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ண இருக்குன்னு சொல்லி தான் உங்கள்ட்ட ஒரு ஐடியா வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. சரிம்மா, ஓகே. நம்பர் 1 எப்பவுமே நம்ம நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்மளுக்கு பண்ண முடியல அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுதோமோ, அதுல ஒரு சிக்கல் இருக்கு நமக்கு. அது நமக்கு புடிக்கல. இப்போ உங்கள வந்து ரீல்ஸ் பார்க்க சொல்லுங்க அப்படின்னா, வேண்டாம் எனக்கு போர் அடிக்குது ரீல்ஸ் பார்க்கவே பிடிக்கும். சொல்லுவீங்களா நீங்க? இல்ல சார். ரீல்ஸ் நம்ம பார்த்துட்டே இருப்போம். கரெக்ட்டா? ஏன்னா அது நம்ம ரொம்ப புடிக்கும். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்களோ, அது உங்களுக்கு புடிக்காம செஞ்சுட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் இருக்கலாம். அது வந்து ப்ராசஸ் வந்து புடிக்கல. இப்ப எனக்கு நான் வாக்கிங் போறேன் அப்படின்னா, எனக்கு வாக்கிங் போக புடிக்காது. ஆனா அங்க ஒரு நதி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் காலையில பார்க்கறதுக்கு. சன்ரைஸ் அந்த மலையில ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம பார்க்க போலாம் அப்படின்னா, அப்ப நம்ம போவோம். அப்போ ஆமாம் நான் சார். வந்து என் நோக்கம் வந்து அந்த ரிவர பார்க்கறது, அந்த ஆத்து பக்கத்துல உட்கார்றது, அந்த அந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்கு போம்போது நான் 2 வேலையும் நடந்துருவேன். நடந்துக்கிட்டும் செய்வேன். அந்த இது பார்த்துக்குவேன். அந்த மாரி நீங்க என்ன வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு போர் அடிக்கா? பிடிக்காம இருக்கா? இல்ல சார் அப்படின்னு இல்ல சார். அதாவது எப்படின்னா இப்ப ப்ரோக்ராமல் ட்ரைனிங்ஸ் நடக்கிற டைம்ல அந்த இனிஷியேஷன் ஒரு விஷயம் இருக்குதானே சார். அப்ப இனிஷியேஷன் செலக்ட் ஆகி அப்ப நான் சரியா செய்யறேன் சார். இப்ப அதுல என்ன சொன்னா அந்த ஒரு டியூட்டியோடு தந்தான்னு சொன்னா அதெல்லாம் சரியா செய்ய மாட்டேங்கிறேன். சம்டைம்ஸ் சொதப்பிடுறேன். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படி. ஓகேம்மா. கண்டிப்பா சொதப்புவோம் நம்ம. சரியா? நீங்க இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாரும் சொதப்பி, சொதப்பி தான் வருவாங்க. இன்னைக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். நான் ஸ்டார்ட்டிங்ல இப்படியே பேசியிருப்பேன். இல்ல. இல்ல சார். பெரிய சொதப்பியிருப்பேன். என்னடா இவ்வளோ கேவலமா பேசிட்டோமே, நடந்துட்டோமேன்னு நெனைப்போம். அதெல்லாம் முதல்ல ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். ஆனா நீங்க போக, 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 போக பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்ப தான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது ஒண்ணு நீங்க நல்லா பண்ணியிருப்பீங்களா? அட்லீஸ்ட் ஸ்டேஜ்ல ஏறுனீங்களா? பேசுனீங்களா? ஹோம் சார் என்ன இந்த லீடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு என்ன நீங்க ஸ்டேஜ்ல பேசி கூட நீங்க எப்படி இருந்தீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல ரொம்பவே பதற்றம் உண்டு. நான் ஒழுங்கா கதைக்க மாட்டேன். அந்த கொன்னை திக்கு வாங்குறதால கதைக்க மாட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் கதைக்கணும் சார். அப்படி ஸ்டேஜ்ல போயிடலாம். அடுத்த செஷன் செய்ய சொல்றதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கு சார். அவ்வளோதான். நீங்க அந்த 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 இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டலாம். என்ன சொல்லுவாங்க? நீங்க அட்லீஸ்ட் மேடைல ஏறிட்டீங்க. மைக்க புடிச்சிட்டீங்க. எதையாவது பேசுனீங்களா? அதுதான் அச்சீவ்மென்ட். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவீங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவீங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த டெக்னிக் படிச்சுக்காங்க. அந்த பப்ளிக்ல பேசணும் மோட்டிவேஷன்ஸ் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காங்க. நெறைய நாலேட்ஜ் வளர்த்துக்காங்க. அப்ப வந்து நீங்க என்ன பேசுறீங்கன்னு முக்கியம் விட நீங்க நீங்க பேசும்போது அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லேண்ட் சொல்லுங்க. லேண்ட் எடுக்கணும்னு சொல்லி சார். ஸ்ரீலங்கா பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,50,00,000 போகுது. ஆ. அது வச்சிருந்தேன் சார். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது சார் அதெல்லாம் கொஞ்சம் குறையுது. அந்த லெவல் கொஞ்சம் ரொம்பவே கமிட்மெண்ட் கொடுத்தேன் சார். நம்ம போய் அந்த ட்ரெயின்ஸ் அட்டன் பண்ணுவோம் அப்படி அந்த விஷயம் செய்யும்போது. ஓகே. அது வந்து ரொம்ப உங்க டார்கெட் வந்து பெரிய டார்கெட்டா வச்சிருக்கீங்க. கரெக்ட்டா? ஆமாம் சார். 4,50,00,000 அந்த வெஹிக்கிள் பிரைஸ். 4 அது இப்போ சின்னதா வைங்க ஏதாவது. இப்போ நீங்க மந்த்லி எவ்வளவு இன்கம் பண்றீங்க? மந்த்லி சார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 30,000 40,000 அந்த லெவலில் இருக்கு சார். அந்த 30,000 இருக்கலாம். அத வந்து நீங்க இப்போ மேபி நான் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 3,00,000 அப்படி வைங்க. 3 லேக்ஸ். நீங்க தேங்க்ஸ் சார். 3 லேக்ஸ் வந்து டார்கெட்ட குறைச்சுக்கங்க. ஓகே. அப்போ வந்து ஈஸியா அச்சீவ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஓகே நான் சார். என்ன என்னோட 30,000 40,000 இருக்கலாம். இது வந்து என்னோட 50,000 மந்த்லி எனக்கு வரணும். அப்படின்னு ஃபர்ஸ்ட் டார்கெட் அது வைங்க. சின்ன சின்ன டார்கெட் அச்சீவ் ஓகே சார். பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். எஸ். என்னால அது பண்ண முடியும். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே 50,000 வச்சேன் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அப்படியே அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கூடும். டைரக்ட்டா வந்து பெரிய பெருசு வைக்கக்கூடாது. நமக்கு கான்ஃபிடன்ஸ் இழந்துரும் பயப்படுவோம். 9த் ஒட்டர் வீடியோ கேட்டீங்களா? 9த் ஒட்டர். ஓகே சார். இப்போ மிஸ் அனுப்பியிருந்தாங்க. இப்போ அதான் சார் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோ தொலைச்சா 30 நாள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இப்போ பார்த்தேன். நைட் வந்து தூங்கும்போது பார்க்க இருக்கு சார். சரி. டெய்லி 30 நாள் படிங்க. அதுல வந்து ஒரு கார்டு எழுதி வச்சுக்கங்க. அ அந்த கார்டு வந்து எப்பவும் உங்க பையில இருக்கணும். ஒரு 6 இடத்துல இருக்கணும். அப்ப அதுல வந்து சின்ன கோல் ஒண்ணு இருக்கும், பெரிய கோல் இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்படி எழுதணும் அப்படின்னா, நீங்க செய்ற விஷயம் வந்து விரும்பி செய்யணும். ஓகே. அதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து பணம் தன்னால வரணும். ஆமாம் சார். நீங்க டெய்லி வேல பார்த்து வரக்கூடாது.
நீங்க விரும்பி செய்யணும். பணம் தன்னால வரணும். நீங்க செய்யற வேலை மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் கடைசியா நீங்க என்ஜாய் பண்ணணும் லைஃப. நீங்க என்ஜாய் பண்றீங்க, பணமும் வருது, வேலையும் நடக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, லைஃப் சூப்பரா போகுது. அப்புறம் பிசினஸ் நடக்கு. இப்படி எல்லாம் சேர்ந்து நம்ம லைஃப் இருக்கும். எப்படி இருக்கும்? அருமையா இருக்குங்க சார். ஆ அதுதான் நம்ம கோல் போய் இருக்கணும். இப்போ நான் வந்து இப்போ இப்போ நம்ம காலேஜ் வேலைக்கு போணுமா, போ வேண்டாம் நம்ம தான் முடிவு பண்ணணும். வேற யாரும் சொல்லக்கூடாது. நம்ம போனா தான் இன்னைக்கு பிசினஸ், மீட்டிங் பண்ணா தான் பிசினஸ், இன்னைக்கு ஜாயின் பண்ணா தான் துட்டு. அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கை. அதுக்காக நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணணும். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரையோரம் தண்ணி போகும் இல்லையா? தண்ணி போகும். அப்புறம் கரை இருக்கும். இந்த கரையோரம் தண்ணி பக்கத்துல உள்ள புல்லு இருக்குல்ல, ஆமாம் சார். எது சூப்பரா வளரும்? அந்த கரையில உள்ள புல்லு வந்து சூப்பரா இருக்கும். ஆமாம் சார். அவங்களுக்கு வந்து தரையும் இருக்கும், நிலமும் இருக்கும், தண்ணியும் இருக்கும். இந்த இருக்கும்போது அப்படி கிரீன் சூப்பரா இருக்கும். அதே மாரி நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஃபேமிலி, நம்மளோட லைஃப், சந்தோஷம், எல்லாருக்கும் உதவி பண்றது, ஹெல்ப் பண்றது, அவங்க நம்மள பாராட்டுறது, அது ஒரு பக்கம். அதே நேரத்துல வேலையும் நடக்கு, பணமும் வருது. ஆ நம்ம லீடராவும் இருக்கோம். எல்லாரும் ஹேப்பியா இருக்காங்க. அப்படி. சோ நம்மளும் ஹேப்பியா இருப்போம். கூட இருக்கவங்க ஹேப்பியா இருப்பாங்க. இன்கம் வரணும். அப்படி அந்த கரை ஓர புல்லு மாரி 2மே நம்ம லைஃப் ஜெகதியா இருக்கணும். அதான் அந்த 9த் ஒண்டர்ல அந்த காடு அப்படி எழுதணும். அத நெனச்சு நெனச்சு வாழணும். சீக்கிரமா அது நடந்துரும். கரெக்டாங்க சார். நான் எல்லாத்தையுமே அதை அதான் சார் இந்த ரெடி பண்ணி அந்த எழுதுறது இந்த தூண்டுகள் சரிங்க. எல்லாமே பண்ணிருக்கு சார். ஃபாலோ பண்ணுங்க. பண்ணணும்னா பண்ணுங்க. அது அப்புறம் ஏதாவது உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்ல வளருது பண்ணணும் அப்படின்னா நம்மட்ட பப்ளிஷிங் 2000 2001 சின்ன சின்ன கோர்ஸ் இருக்கு. அது ஏதாவது வாங்கி படிங்க. அது வந்து YouTubeல இல்ல. அது தனியா இருக்கும். அப்படி உங்கள டெவலப் பண்ணா நீங்க படிச்சுக்கலாம். ஓகே சார். அடுத்தது சார் என்ன சொன்னா அந்த ஒப்ஜெக்ஷன் சொல்லிட்டு புக் ஒன்று பார்த்தேன் சார். உங்களோட அந்த வெப்சைட்ல பார்த்தேன். இப்போ ஸ்ரீலங்கால எடுக்கலாமா சார் இல்லைன்னு சொன்னா அது பிடிஎஃப் இருக்குமா? இல்ல ஸ்ரீலங்கா, இந்தியா ஃபுல்லா நான் கொரியர் பண்ணுவோம். உங்களுக்கு கொரியரும் வந்துரும். நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைப்பாங்க. ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சார், இப்போ நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி நம்ம அந்த பிளான்லாம் காட்டிட்டு சார், அந்த க்ளோசிங் ஒன்று செய்வோம் தானே, அந்த டைம்ல அவங்களோட எப்படி சார் ஹேண்டில் ஆகலாம்? அவங்களோட ஒரு இப்போ ஒரு ஒப்ஜெக்ஷன் போடும்போது அவங்களோட எப்படி சார் நம்ம போய் ஹேண்டில் ஆகலாம்? அந்த விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ். ஓகே. ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தங்க அப்ஜெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா 20, 21 பாயிண்ட்ஸ் அது கூட நீங்க சேர்த்து சொல்லணும். அப்பதான் அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்க. அ இந்த இந்த பிராக்டிஸே ஒருத்தவங்களுக்கு கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஆகும். ஒருத்தங்கள வந்து இப்ப 10 பேர நீங்க பார்க்கீங்க அப்படின்னா, அந்த 10ல 7 பேரு ஜாயின் பண்ணிறணும். இப்ப நீங்க 10 பேர் பார்த்தா எத்தன பேர் ஜாயின் பண்றாங்க? இப்போ சார் இப்போ 10 பேர்கிட்ட போடுவோம் சார், ஒரு 4 பேர் 3 பேர் அப்படி வருவாங்க சார். இல்ல 4, 3 பேரு 5க்கு குறைய இருந்தா சக்சஸ் இல்ல. 5க்கு மேல 6, 7, 8 அது சக்சஸ். ஒரு 2 பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அது எல்லாம் தெரியும். அந்த மாரி உங்களுக்கு ரேஷியோ கொண்டு வரணும். செகண்ட் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கும். என் கம்பெனி நல்ல கம்பெனி. ஆ நீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரேன். இதெல்லாம் அட்வைஸ். சோ அட்வைஸ் பண்ணக்கூடாது, சேல்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணாமலே அவங்கள குளோஸ் பண்ணணும். அதான் மெத்தட். அப்படி நீங்க அவங்கட்ட அதுக்கு என்ன பேசணும். சார் ம். அதுக்கு என்ன சார் சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன சார் இருக்கும்? அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல? இல்ல ட்ரிக்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் இருக்குமா, ஃபார்முலா இருக்கு. நீங்க அவங்க சொல்லும்போது அவங்க ஃபுல்லா கேட்டுக்கிடணும். அப்புறம் அவங்க வந்து உண்மையிலேயே சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களான்னு கண்டுபிடிக்கிறோம். நம்மள விரட்டுறது கண்டுபிடிக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். சும்மா நான் எங்க அப்பாட்ட கேட்டு சொன்னேன் அப்படிம்பாங்க. உடனே அவங்க வந்து அப்பாட்ட கேட்டு சொல்றாங்களா, இல்லாட்ட சும்மா இவங்களுக்கே வேண்டாம். ஆனா சும்மா அப்பா பேர் சொல்லுவாங்க. அப்ப அது வந்து நம்ம சரி சார். தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மைய பத்தி பேச முடியும். இப்போ நீங்க சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. 1. சிலவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே பிடிக்காது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒண்ணும் நம்பிக்கை இருக்காது. அவங்க என்னனாலும் பண்ணுவாங்க. பட் நெட்வொர்க் மார்க்கெட் நம்பிக்கை இருக்காது. சோ நீங்க பேசும்போது கண்டுபிடிக்கணும். இவங்க தனக்கு பிடிக்காம செய்றாங்களா? இல்லாட்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிடிக்கலையா? இதெல்லாம் பார்க்கீங்களா நீங்க குளோஸ் பண்ணும்போது? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க லிசனிங் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண இருக்கு சார். அந்த ஓகே. விஷயம் இப்ப எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அது வந்து தெரியல சார். இப்ப இந்த லீடர்ஸ் வாங்க சொல்லும்போது தான் சார் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரேன் சார். அடுத்த சார் இப்ப நான் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்? இன்னுமே நான் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போக சொன்னா நான் என்ன சார் செய்ய இருக்கு? என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் நான் அப்படி சொன்னா. உங்கள வந்து நீங்க ட்ரெய்னிங் எடுத்துட்டே இருக்கணும். ட்ரெய்னிங் எடுக்கிறது 2 விஷயம் இருக்கு. நம்ம கடையில போம்போது ரோட்ல பார்க்கறது, அங்க பார்க்கறது ஏதாவது பார்த்துட்டு போலாம். 1. இன்னொன்னு வந்து யாராவது உங்கள கைப்பிடிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா கூட்டிட்டு போலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? இப்ப என்ன இருக்கீங்க? உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு? அப்படின்னு சொல்லி கூட்டு போலாம். சோ 2 வகையா ட்ரெய்னிங் எடுக்கலாம் நீங்க. யாராவது ஒருத்தவங்ககிட்ட மென்டர்ஷிப் மாரி எடுத்து அப்படி நீங்க ட்ரெய்னிங் படிக்கலாம். அல்லது நீங்க உங்க இஷ்டப்படியே புக் படிச்சு, வீடியோ பார்த்து, அங்க இங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி படிக்கலாம். டெவலப் பண்ணதுக்கு இதான் வழி.
ஓகே சார். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு சார்ன்னு சொன்னா, நான் இப்ப ஒருத்தவங்க பேசும்போது சார், முன்ன இருந்த பயத்த விட இப்ப பயம் குறைஞ்சிருக்கு. பட் பயப்படுறேன் பேசுறதுக்கு. நான் கேட்கும்போது திக்கிருமோ என்று சொன்னாண்டு. நான் இருந்த அந்த அசோசியேஷன் அப்படி. நான் முன்ன ஸ்கூல் படிச்சு கொண்டு இருந்தேன் சார். அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நான் கதைக்க மாட்டேன். லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்திருப்பேன். அப்ப சேரே சரி கொஸ்டின் கேட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்தேன். ஏன்னு சொன்னா நான் கதைக்க மாட்டேனே அந்த டைம்ல ஒழுங்கான்னு சொல்லி. சம்டைம் பஸ்ல கூட போக மாட்டேன் சார். ஏன்னு சொன்னா கண்டக்டர் எங்க சரி போக சொல்லி கேட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி பயத்துல பஸ்லயும் போக மாட்டேன் சார். ஸோ அதுக்கு என்ன சார் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? 2 விஷயம். நீங்க உங்களுக்கு ஏன் பயம் வருது அப்டின்னா, நீங்க உங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கேட்டுருவாங்களோ, ஆமா சார். பேசிருவாங்களோ, இது பண்ணிருவாங்களோ அப்படின்னு உங்கள பத்தி. என்னைக்கு உங்களோட பயம் போணும் அப்டின்னா, நீங்க அவங்கள பத்தி யோசிக்கணும். இப்ப நீங்க பிசினஸ் குடுக்க போறீங்களா? அவங்க வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கா போறீங்க? இல்ல சார். ஏதாவது பொய் சொல்லி தலையில கட்டுறதுக்கு போறீங்களா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பயம் வரணும்?